சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆட்டோ 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 அண்ணா, விருகம்பாக்கம் காந்தி நகர் போகணும். எவ்வளவு அண்ணா? பூஜா பூஜா நில்லு. பூஜா நில்லு. பூஜா நான் சொல்றத கேளு. இறங்கு. பூஜா பூஜா இறங்கு. பூஜா பூஜா என்னங்க இது? நீங்க இவ்ளோ சொல்லியும் உங்க வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. தங்கச்சி நினைச்சு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. என் பேச்சே கேட்காம போறா. அவ எங்க போறா நானும் பாக்குறேன். இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்க. அதான் உங்ககிட்ட முன்னாடியே அவகிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தானே அசிங்கமாச்சு. எல்லாரும் முன்னாடியும் மானம் போச்சு. அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கேன், உயிரியே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி நடு ரோட்ல உங்களை நிக்க வச்சுட்டு போயிட்டாலே. சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்திடலாம்னு நினைச்சேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பான்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில இப்படி பண்ணுவான்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் சொன்னா நீங்க எங்கெங்க கேக்குறீங்க? எப்ப பாரு ஏன் வீடு ஏன் குடும்பம், சும்மா அக்கா தங்கச்சி தம்பின்னு நீங்க தான் உயிரையே விடுறீங்க. ஆனா அவங்க எல்லாரும் சுயநலமா தாங்க இருக்காங்க. கீர்த்தி, இதுக்கு மேல நீயும் பேசி என்ன காயப்படுத்தாத. அவ சின்ன பொண்ணுன்னு அப்படி பண்றான்னு நான் விட்டுற முடியாது. சொல்லி புரிய வச்சு பார்க்கணும். இல்லைன்னா எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்க எனக்கு தெரியும். எங்க போயிட போறா? வீட்டுக்கு தான் போயிருப்பா. அங்க போய் என்னன்னு பேசிக்கிறேன். இங்க உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. தங்கச்சிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவளுக்கு எப்பதான் இதெல்லாம் புரிய போதோன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் அவளை சமாதானப்படுத்திக்கலாம். நீங்க வருத்தப்படாம வாங்க. அண்ணன் வண்டி நிறுத்துங்களேன். சரி. அண்ணி. பூஜா, செல்வி, வா. பூஜா. அண்ணி, ஏன் அழற? பூஜா, பூஜா, என்னாச்சு பூஜா? நீ எப்படி இங்க? ஐயோ பூஜா, அழாத பூஜா. நீ இப்ப எதுக்கு அழற? பூஜா, நீ எப்படி இங்க? அதான் அழாதன்னு சொல்றோம்ல. அழாத பூஜா. உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பூஜா. இப்ப எங்க போயிட்டு வர? அதுவும் தனியா ஆட்டோல? அண்ணே, எங்க அண்ணன் என்ன கட்டாயப்படுத்தி அந்த பொறுக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. எவ்வளவு சொல்லியும் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அண்ணி. என்ன சொல்ற பூஜா? ஆமா அண்ணி, இப்ப கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு அந்த பையனோட ஃபேமிலியை கூட்டி வச்சு எனக்கே தெரியாம என்ன மீட் பண்ண கூட்டிட்டு போயிட்டாங்க அண்ணி. நான் அங்கிருந்து அண்ணனை திட்டிட்டு ஆட்டோ பிடிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தேன் அண்ணி. உனக்கே தெரியாம உன்னை கூட்டிட்டு போனாங்களா? என்ன பூஜா இது? ஆமா அண்ணி, இப்போ உங்களை வழியில பார்த்ததும் எனக்கு கடவுளே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு அண்ணி. என்ன நீங்க தான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும், இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் அண்ணி. என்ன பேசுற நீ? இனிமே உன் வாயில இருந்து செத்துருவேங்கிற வார்த்தை வந்தது அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ இப்படி கோழை மாதிரி செத்துருவேன்னு சொல்றதாலதான் ஆம்பளைங்க தான் நினைச்சத நம்ம மேல திணிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எதிர்த்து போராடினா மட்டும்தான் இங்க நமக்கான உரிமையும் சுதந்திரத்தையும் அடைய முடியும். நான் ஒருத்தியால என்ன அண்ணி செய்ய முடியும்? நீங்களும் இப்ப என் கூட வீட்டுல இல்ல, அங்க என்னால இருக்கவே முடியல அண்ணி. அந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு என்னவோ நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு அண்ணி. இவங்க யாருக்கும் தெரியாம என்ன அந்த வீட்டுக்குள்ள வச்சு என்ன கட்டாயப்படுத்தி அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பயமா இருக்கு அண்ணி.
என்னால அந்த வீட்ல இருக்கவே முடியல அண்ணி. எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டும் நீங்க தான். இப்ப நீங்களும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. ஆமா செல்வி, பூஜா சொல்றதும் சரிதான். பூஜா கழுத்துல அந்த சுந்தர தாலி கட்ட வைக்கணுங்கிறதுக்காக திரு அண்ணனும் அந்த சுந்தர் குடும்பமும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? பூஜாவை இப்படியே விட்டோன்னு வை, நிலைமை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். பூஜா, இப்ப நான் சொல்ற விஷயத்த கேளு. என்ன அண்ணி? இப்ப நீ நேரா வீட்டுக்கு போ. எதுக்குமே பயப்படாத. போனதும் உன்னோட பேக்ல துணிமணில எடுத்து வச்சுட்டு நான் சொல்ற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இரு. என்ன நீ சொல்றீங்க? வேற வழி இல்ல பூஜா. இப்போதைக்கு வீட்ல இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் பண்ணணும். யாராவது உன்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த வீட்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லு. நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லு. அந்த பொறுக்கையை கட்டிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. இங்க இருந்தா எனக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துரு. சொல்றத கேளு பூஜா. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். செல்வி, இதெல்லாம் சரியா வருமா? வருமா இல்ல? இங்க பாரு பூஜா, நீ வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொன்னாலே நிச்சயம் கல்யாணத்தை பத்தின பேச்ச திருமமா கண்டிப்பா நிறுத்திடுவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும், வழி பிறக்கும். நீ எதுக்கும் பயப்படாம துணிஞ்சு முடிவெடு. உன் கூட நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பூஜா, அதான் செல்வி இவ்வளவு தூரம் சொல்றால, கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு. சரிங்க அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். சரி, ரோட்ல நின்னு ரொம்ப நேரம் நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். எல்லாரும் வேடிக்கை பாப்பாங்க. இங்க பாரு, நீ கிளம்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூஜா, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ கிளம்பு, போய் ஆட்டோல ஏறு போ. பூஜா நில்லு. பர்ஸ்ல எதுவும் எடுத்துட்டு வரலையா? அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவ? இந்தா வெச்சுக்கோ. வேண்டாம் அண்ணி, வெச்சுக்கோ. பரவாயில்ல. குடி. வா. அண்ணே, பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. பூஜா, எதுக்குமே பயப்படாத. நான் சொன்னதை மட்டும் செய். என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? செல்வி வந்துட்டோம். மகா, அத்தை, அண்ணி, அம்மாடி எப்படிமா இருக்க? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்போம்? நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்?